டேய் உனக்கு ஒரு ஆளுக்கு பஞ்சாயத்து சொல்றதுக்குள்ள விடிஞ்சு போயிரும் போல இருக்கு. விஷயத்தை சொல்றா. ஐயா தெரியாதனமா 2 பொண்டாட்டியை கட்டிக்கிட்டங்க. வீட்டுல எந்த நேரமும் சண்டைங்க. தெருவே நாரி போகுதுங்க. சமாளிக்க முடியலங்க ஐயா. டேய் முத்து, இப்ப நமக்கு 2 வீடு இருக்குன்னு வச்சுக்க. ஒண்ணுல நம்ம குடி இருக்கிறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி நமக்கு 2 வண்டி மாடு இருக்குன்னு வையி. ஒண்ணு நம்ம உபயோகப்படுத்துறோம், இன்னொன்னு வாடகை கூடுறோம். ஆமாங்க. அது மாதிரி ஒரு 2 பொண்டாட்டியில ஒருத்தைய வீட்டோட வச்சுக்க. அப்பதான் பிரச்சனை வராது. டேய் மனுஷன் இருந்தா என்ன மாதிரி இருக்கணும்டா. என்ன யாராவது ஒரு குறை சொல்ல முடியுமா? ஒரு அம்மா நீதி கேட்டு வந்திருக்காங்க. நீதி வேணும்னா கோர்ட்டுக்கு போக சொல்லு. மனு கொடுக்க வந்திருக்காங்க. மனு கொடுக்கணும்னா மந்திரி கிட்ட போக சொல்லு. மந்திரி கலெக்டர் கொடுத்தா வருஷ கணக்காகும். உங்கள்ட்ட கொடுத்தா உடனே நடக்கும். ஏமா இங்க வா. ஐயாட்ட கொடுமா. யோ பட்டைக்காரன், உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா? அதை எழுதி வைக்கிறேன் இதை எழுதி வைக்கிறேன்னு சொல்லி தாலியும் கட்டாம என்னை ஏமாத்திட்டே தெரியுற. ஊருக்கு பஞ்சாயத்து பண்ணிட்டு இருக்க. உனக்கு எனக்கு தொடர்பு இருக்குங்கிற விஷயத்த ஊரை கூட்டி உன் மானத்தை வாங்கல. என் பேரு கரகாட்டக்காரி கனகவல்லி இல்ல. ஏங்க அழுகுறீங்க? மனுவை படிச்சவன் அவர் மனசு உருகிருச்சு. அப்படித்தானங்க? அப்படி என்னதாங்க அந்த மனுவில் எழுதியிருக்கு? கொடுங்க, அவங்களும் படிக்கலாம். டேய் இது மராட்டியில் எழுதியிருக்கு, உங்களுக்கு எல்லாம் புரியாது. அப்ப நீ சொல்லுமா. டேய் பாப்பா. ஏங்க பஞ்சாயத்துக்கு வந்தாச்சு, அப்புறம் ஏன் மூடி மறைக்கீங்க? டேய் நான் எதடா மூடி மறைச்ச? பாப்பான்னு தான்டா சொன்னேன். நீ தைரியமா வீட்டுக்கு போ. அவன் எங்க இருந்தாலும் தேடி கண்டுபிடிச்சு உன் வீட்டுக்கு அனுப்பி வைக்கிறேன். என்ன நம்பு. இத பாருங்க, இங்க இருக்கிறவங்க எல்லாரும் சாட்சி. நான் வாரேன். பட்டைக்காரன் வரையா? டேய் நீ இருடா, உன்கிட்ட கொஞ்சம் நான் தனியா பேசணும். நாங்க அப்புறம் பேசிடுமே. இல்ல இப்பவே நான் பேசி ஆகணும். நம்மள்ட்ட பேசுறதுக்கு என்ன இருக்கு? நிறைய இருக்கு. வா. அவளுக்கு தான் எழுத படிக்க தெரியாதே. இந்த லெட்டர் யார் எழுதி கொடுத்தது? நான் எழுதி கொடுத்தேன். நீயா? என்னப்பா ஏய் என்னப்பா என்னவே பயமுறுத்துற? அடி என்ன சாதாரண அடியா? வரும் அடி வலி இருக்கத்தான் செய்யும். ஐயாப்பா எப்பா வில்லங்க வருதுப்பா. எங்க? பின்னால பின்னால. ஆஹா வர்ற வேகமே தெரியலையே. அன்னைக்கு காது இன்னைக்கு என்னவோ. ஏமா நீங்க அன்னைக்கு என் காலை கிழிச்சிட்டீங்க. உங்க சித்தப்பா என்னடா முத்துக்கால காலை வீங்க வச்சுட்டாரு. உங்க குடும்பத்துல நீங்க என்னதான் நடந்துக்கிட்டு இருக்கீங்க? நடந்த விஷயம் எல்லாம் கேள்விப்பட்டேன். மனசுக்கு ரொம்ப சங்கடமா போச்சு. என்னதான் இருந்தாலும் என் சித்தப்பா செஞ்சது தப்புதான். நான் எந்த விஷயத்தையும் என் சித்தப்பா கிட்ட சொல்ல. சொல்லி பாரு. ஒண்ணு சொல்றேமா, முத்துக்காலைக்கு மட்டும் கம்பு சுத்த தெரிஞ்சு நடக்கிற கதையை வேற. ஆமா பூச்சி, இந்த சுத்து வட்டாரத்திலேயே சிலம்பு கத்து கொடுக்கறதுல விவரமான வாத்தியார் யாரு? செத்தவனை எழுப்பி கேட்டா கூட சொல்லி போடுவான். சிலம்புக்கு வாத்தியார் வீரனூர் சங்கியான்னு. ஆனா அவர் நம்மளுக்கு கத்து கொடுக்க மாட்டாரு. ஏன் கத்து கொடுக்க அவருக்கு என்ன தேவையோ அதை கொடுத்துட்டு போறோம். அவரை எப்படியும் சம்மதிக்க வைக்கணும். நான் சிலம்பு கத்தே ஆகணும். சரிதா, நடக்கிற கதையை பேச முத்துக்கால. ஏன் நடக்காது? நான் என் மாமா கிட்ட சொல்லி கத்து கொடுக்க சொல்றேன். ஏன் என் மேல நம்பிக்கை இல்லையா? நான் சொன்ன என் மாமா கேட்பாரு. என் பேச்ச தட்டவே மாட்டாரு. உண்மைதாப்பா. அவர் மட்டும் உனக்கு கத்து கொடுத்துட்டாருன்னு வச்சுக்க, ஒரு கம்ப வச்சு 100 வீச்சர் வேலை சமாளிக்கலாமையா? கரெக்டா சொன்னையா. நான் இப்பவே போய் என் மாமா கிட்ட சொல்லிடுறேன். வெள்ளிக்கிழமை நல்ல முகூர்த்த நாள். கூட்டிட்டு வந்துரு. நான் உங்களுக்காக என் மாமா வீட்டுல காத்துட்டு இருக்கேன். என்ன சொல்லம்மா, பாத்து போதாயே. கனகா கோயிலுக்கு அப்படி வர. பாவம் அவர் என்ன சேர்ந்து வருத்தமா இருக்கு. ஏன் அவருக்கு என்ன குறைச்சல்? சொத்து பத்தோட சுகமாத்தான் இருக்காரு. இருந்து என்ன முடியும்? வாங்க கூடாது வாங்கிட்டாரே. பிளேக்கு. அப்படி ஒரு சொத்து வாங்கின விஷயத்தை பால் மனுஷன் கிட்ட சொல்லவே இல்லையே. வரட்டும், அதுல பாதி எழுதி வாங்காம சும்மா விட மாட்டேனே. இங்க வருமா, அது சொத்து இல்லம்மா, கொடிய வியாதி. பிளேக்கு வந்தவங்க மூச்சு போட்டாலே ஆளே குளோஸ் தான். ஐயோ, என்னது புதுசா பாக்குற மாதிரி பாக்குற? மாமா, மயில காளை மாதிரி இருந்த உங்க உடம்பு இப்படி ஆயிடுச்சே. அதுக்குதான் உடம்ப தேர்ந்தெடுக்க பாத்தியா? பச்சை காய்கறி ஐட்டமா போட்டு தாக்கிட்டு இருக்கிறேன். இத சாப்பிட்டா அந்த பிளேக் போயிடுமா? என்னது பிளேக்கா? உயிரை கொல்ற அந்த வியாதி உங்களுக்கு இருக்காமே. எவன் சொன்னது? இங்கதான் வாங்க. இவர்தான். யார் நீங்க? ஹெல்த் ஆபீசர். அதாவது சுகாதார அதிகாரி. உங்களுக்கு பிளேக் இருக்குதா? இவங்களுக்கு தகவல் கிடைச்சிருக்கு. அத கூட்டி போய் வந்திருக்காங்க. ஒண்ணும் பயப்படாதீங்க,
ஆரம்பத்திலேயே தெரிஞ்சிட்டதுனால சீக்கிரமா குணப்படுத்திடலாம். சார் பிரேக் எல்லாம் எனக்கு கிடையாது. இது யாரோ கிளப்பி விட்ட பொருள். பட்டேகர ஆபீசர் கூப்பிட்டா நோயாளி ஒத்துழைக்கணும். கரெக்ட். பொதுவா பிளேக்கோ எய்ட்ஸோ இருந்தா உடனடியா சுகாதார நிலையத்துக்கு தெரியப்படுத்தணும். இல்லன்னா சட்டப்படி குற்றம். டேய் நீ எதுக்கு வாயை கட்டுற? ஒரு பாதுகாப்பு தான். வாங்க சார். வரல என்ன எப்படிங்க வாயா என்ன பட்டேக்காரன் எனக்கு என்னையா அங்க வந்து பேசிட்டியா? வாயா. தப்பிச்சிருவாரு, விட்டுறாதீங்க. ஏங்கய்யா முடியாது, நடக்காது. ஏறி வண்டியில. ஐயோ டேய் நில்றா. உன்னை தாண்டா நான் தேடிட்டு இருக்கேன். நில்றா பாடுவா. நில்றா டேய். டேய் நில்லு. நில்றா. நில்றா. அங்க பெருச்சாடி உன்னை. என்னடா அது? டேய் குடிக்கிறத விட்டுட்டேன்னு சொன்னேன். இப்ப கள்ளச்சாராயம் எங்கயாச்சும் விக்க ஆரம்பிச்சிட்டியா? உன்னை எல்லாம் போலீஸ்ல புடிச்சு கொடுத்தா தானே திருந்துவீங்க. ஐயா இது இளநீங்க. இது இளநியா? போய் அடிக்காதீங்க, அடிக்காதீங்க. சத்தியமா இது இளநீங்க. வேணா குடிச்சு பாருங்க. இளநீ தானா? சரி கொண்டா குடிங்க. ஏண்டா சாராயத்தை இளநின்னு சொன்னதும் இல்லாம என்ன வேற குடிக்க வச்சிட்டியாடா? அவளையும் குடிச்ச பிறகு சொல்றீங்க. எதையுமே அரையும் குறையுமே வைக்க கூடாது என் கணக்கு சொல்லிருக்கா. என்ன குடிக்க வச்சிட்டியாடா? ஓடியாங்க. சாராயம் காப்பாத்துங்க. பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாரு. பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கிறாரு. ஐயோ ஓடியாங்க. என்ன பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கறங்க. யோ என்ன நீங்க தண்ணி போட்டீங்களா? நம்பவே முடியலையே. யோ நான் குடிக்கலையா சொல்றேன். டேய் கூட்டமா இருக்காங்க. போயா. வாங்க வாங்க. என்னையா கூட்டுறீங்க? ஐயா பட்டேகர் தண்ணி போட்டு அடிக்கறங்க. சத்தியமா நான் தண்ணி போட்டு அடிக்கலீங்க. நீங்க ஊத சொல்லுங்க. டேய் துருத்தி வாயா. ஊதியா விடுற. யோ ஊதியா பார்க்கலாம். பி 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 யோ நிறுத்தியா. பெரிய தில்லானா மோகன் அம்மாள் சிவாஜி கணேசன் நினைப்பா. வாய ஊதியானா நானும் சொல்லுவான் ஊதுறேன். என்னையா உங்க வாய் நாறுதுங்க. நிறைய ஸ்டேஷனுக்கு போலீஸ்காரர் சார். படகலச்சாம் பரம்பரை பட்டைக்காரன்னு கேள்விப்பட்டிருக்கீங்களா நீங்க? ஆமா அது நான் தாங்க. அதுக்கு என்ன இப்போ? அதுக்கு ஒண்ணு இல்லைங்க. நீங்க பார்த்து மன்னிச்சு விடலாமுங்க, மன்னிக்காமலும் விடலாங்க. தண்டிச்சு ஆகணும். போனா அங்க என்னையா முறைக்கிற? ஏரியா சைக்கிள்ல முன்னாடிங்களா பின்னாடிங்களா? உங்க சௌரியம் எப்படியோ அப்படி செய்யுங்க. அப்படியே செய்யறேங்க. வாங்க. பட்டேகர்னா வா உன்னை பட்டேகர். போயா. என்ன நீ உள்ளயா இப்படி அடம் பிடிக்கிறீங்க? ஏமா புள்ளை போட்டு அடிக்கிற? மருந்து குடிச்சா குடிக்க மாட்டேங்கிறாங்க. குடிக்க மாட்டேங்கிறானா? ஆமாங்க. பிள்ளைகளுக்கு எல்லாம் மருந்து எப்படி குடுக்கணுங்கிறது எனக்கு தெரியும். குடு ராஜா. இங்க பாரு வர்றா நான் எப்படி குடிக்கிறேன்னு. நீயும் அப்படியே குடிக்கணும். இந்தா குடி 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 குடி. இப்ப எப்படி குடிச்சான்? குடி. பாத்தியா? என்ன ஒரு தாயால செய்ய முடியாது, நீங்க செஞ்சு விட்டீங்களே எப்படி? அதான்டா எதை எதை எப்படி எப்படி செய்யணுமோ அது அதுக்குன்னு முறை இருக்கு. இந்த மாதிரி குழந்தைங்க விஷயத்துல மட்டும் நம்மளும் குழந்தையாவே மாறிடணும். ஓஹோ. காப்பாத்துங்க. ஒரு ஆம்பளை போட்டு இத்தனை பொம்பளை அடிக்கலாமா? இந்த பாவி பையன் செய்த காரியத்துக்கு அருவாமனையில காய் நறுக்கிற மாதிரி நறுக்கணும். என்னது அருவாமனையில நறுக்கணுமா? ஆமா. அப்படி என்னடா செஞ்ச? பட்டேகர இந்த அம்மா குழந்தைய போட்டு அடிச்சுக்கிட்டு இருந்தாங்க. ஏமா குழந்தைய போட்டு அடிக்கிறேன்னு கேட்டேன். குழந்தை பால் குடிக்க மாட்டாங்கன்னு சொன்னாங்க. ஏன்டா உனக்கு அறிவு இருக்காடா? நீங்க தானே சொன்னீங்க குழந்தை விஷயத்துல குழந்தையா மாறினோம்னு. பெத்த வயிறு பத்திக்கிட்டு எரியுது. மகாமுனி, மதுரை வீரா, கன்னியாத்தா, கருப்பராயா, நாளை காலையில பொழுது விடிஞ்ச உடனே ஊருக்குள்ள திருவிழா நடக்க போகுது. கொடி கட்டி கொடி இருக்கிறேங்கிற பேர்ல அரிவாள் எடுத்துட்டு ஒவ்வொருத்தர் எத்தனை தலையை சீவ போறாருங்களோ. தப்பி தவறி அரிவாள் ஏன் தலை பக்கம் வந்தா ஏன் தலை என்ன ஆகுறது? அதான் இன்னைக்கே தப்பிச்சுக்கோ பொழைச்சுக்கோன்னு ஓடுறேன். யார் பேசுறது? மதுரை வீரா, என்ன தெரியலையா? நான் தான் படகலச்சாம் பரம்பரை பட்டேக்காரன். படகலச்சான்னு சொல்றியே, அது எந்த படை?
சிறங்கு படையா இல்ல சொறி படையா? உங்ககிட்ட தான் சொரிஞ்சுக்க வருவோமா? எங்களுக்கு கை இல்லையா? அரிக்கிற இடத்துல சொரிஞ்சுக்க மாட்டோமா? என்ன மாதிரி வேற விளையாடுற? உனக்கு தெரியாதா? சரிப்பா, போறதா போற. ஒரு குறை வச்சுட்டு போறியப்பா? நான் யாருக்கு எந்த குறையும் வைக்கலையே சாமி. என்னது வைக்கலையா? கனவுக்கு 2 ஏக்கர் நிலம் எழுதி வைக்கணும்னு சொன்னியே, வச்சியா? கனவுக்கா? ஆமாங்க, பொண்ணை கொடுத்தீங்க, பொருளை கொடுத்தீங்க. நிலத்தை கொடுக்காம போனா எப்படி பெரிச்சால் குடும்பம் நடத்துவான்? பெருச்சாளிக்கு ஒரு பொந்து போதாதா மதுரை வீரா? மதுரை வீரா, அது என்ன ஒரு மரப்பாம்பு படுத்திருக்குது? பாம்பா? ஐயோ அம்மா, எவ்வளவு பெருசு! ஐயோ, எங்க எங்க எந்த இடத்துல இருக்கு? ஏய், மதுரை வீர சிலைக்கு பின்னால இருந்து என்ன ஏமாத்தலாம் நான் பாக்குறேன். எத்தனை நாளா நடக்குது இது? இது பராசக்தி காலத்துல இருந்து நடக்குங்க. ஓ, அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் ஜனங்களை பேசியே ஏமாத்திட்டு இருக்கீங்களா? ஐயோ, என்ன செய்ய போறீங்க? சாவு கொடுக்கறதா வேண்டுதல்? உன் குலதெய்வத்தை வேண்டிக்க. ஏன்டா என் காலில் விடுற? நீங்க தாங்க என் குலதெய்வம். ஏய், இந்த காக்கா பிடிக்கிற வேலையில என்கிட்ட வச்சுக்காத. எனக்கு பிளேக் நோயின் ஊரெல்லாம் சொல்லிட்டு இருந்தேல்ல, உன்னை நான் விடவே மாட்டேன். ஐயோ, இனிமே பிளேக்னு சொல்ல மாட்டேன், பச்சை வதம்னு சொல்லிடுறேன். விட்டுருங்க, ஐயோ விட்டுருங்க. ஐயோ